திரைத்துறை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனைகளை கொண்டாடும் கலைஞர் 100 என்ற விழா கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள் என திரைத்துறை சார்ந்த பெரும்பாலான கலைஞர்கள் பங்கேற்றனர். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற முதல் திரைத்துறை விழாவான இதில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சூர்யா, தனுஷ், கார்த்தி, சிவகார்த்திகேயன், வடிவேலு, நடிகைகள் நயன்தாரா, ரோஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவிற்கு வந்த நடிகர் தனுஷ் ரஜினிகாந்தின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். விழாவில் உரையாற்றிய நடிகர் ரஜினிகாந்த், கலைஞர் ஆடம்பரத்தை ஒருபோதும் விரும்பியதில்லை எனவும், மந்திரகுமாரி படத்தில் கிடைத்த வருமானத்தின் மூலம் 1955ஆம் ஆண்டில் கோபாலபுரம் வீட்டை வாங்கிய அவர் கடைசி வரை அதே வீட்டில் வாழ்ந்ததாகவும் தெரிவித்தார். ஒரு தேர்தல் நேரத்தில் பிரிவியூ தியேட்டரில் படம் பார்க்க வர வேண்டும் என கலைஞர் அழைத்திருந்ததாகவும், அன்றைய தினம் வாக்களித்துவிட்டு வெளியே வந்தவுடன் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது இரட்டை இலைக்கு வாக்களித்தேன் என கூறியதை ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். அதன் பின்னர் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கலைஞரை பார்ப்பது என எண்ணி உடல்நிலை சரியில்லை என கூறி தியேட்டருக்கு செல்லாமல் தவிர்த்ததாகவும், ஆனால் தொடர்ந்து அழைப்பு வந்ததால் அங்கு சென்றபோது வெகு இயல்பாக வாருங்கள், நலமாக இருக்கிறீர்களா என கலைஞர் கேட்டார் எனவும் நினைவு கூர்ந்தார். நடிகர் கமல்ஹாசன் பேசும்போது, தனது வசனங்களால் சிவாஜி, எம்ஜிஆர் ஆகிய இரு ஆளுமைகளை தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களாக மாற்றியவர் கலைஞர் என்றார். விழாவில் பேசிய நடிகர் சூர்யா, கலைஞர் கருணாநிதியை பார்த்திருக்கிறேன் என்பதே தனக்கு பெருமை என கூறினார். கலைஞருடனான சந்திப்பு பற்றி பேசிய நடிகர் தனுஷ், கலைஞர் தன்னை பார்த்தவுடன் வாங்க மன்மதராசா என அழைத்தார் என நகைச்சுவையுடன் கூறினார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கலைஞரின் 100ஆண்டு விழாவை கலை உலகம் கொண்டாடியதற்கு திமுக தலைவர் என்ற முறையிலும், தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலும், அவரது மகன் என்ற முறையிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். நடிகர்கள் விஜய், அஜித், இசையமைப்பாளர் A.R. ரகுமான் ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.